நாயகன் மீண்டும் வரான், எட்டு திக்கும் பயந்தான். He's a freaking badass. வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். ஆக்சுவலா நீங்க இதை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்னோட ஓல்டு சப்ஸ்கிரைபரா தான் தெரிஞ்சிருக்கும். நான் பொருட்டோ மாங்க எக்ஸ்பிளைன் பண்ணதால எனக்கு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு. அந்த ஸ்ட்ரைக் முந்தானத்தோட கிளியர் ஆயிடுச்சு. அதனால நம்ம சேனல் இனிமே சேஃப் தான். ஒரு வழியா நம்ம சேனல்ல ஸ்ட்ரைக் கிளியர் ஆயிடுத்து. இனிமே நம்ம சேனல்ல பொருட்டோ வீடியோஸ் எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொருட்டோ 2 Blue Vortex மாங்கா சாப்டர் 8. இந்த டயலாக் சொல்லி எத்தனை நாள் ஆச்சு. சரி, ஓகே, ஓவரா பேசாம அப்படியே வீடியோக்குள்ள போலாம். Wake up to reality. Uchiha Sasuke. 俺は波風湊。Uchiha Itachi. Uzumaki Naruto. Uchiha Madara. Nothing ever goes as planned in this accursed world. ஓபன் பண்ணா பொருட்டோவையும் மிட்சுகியும் தான் காட்டுறாங்க. போன சாப்டர்ல பொருட்டோ மிட்சுகியை பார்த்து நான் தான் உன்னோட சன்னு சொல்லிருப்பான்ல. மிட்சுகி கூட ஷாக் ஆயிருப்பானே. அதை ஏடா சென்றிங்கனால பாத்துட்டு இருப்பா. ஏடா பொருட்டோவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருவா. என்ன பொருட்டோ இவ்வளவு கூலா இருக்கானேன்னு. அதுக்கப்புறம் கவாக்கி ஏடாவை கூப்பிட்டு என்ன அப்படி நின்னுட்டு இருக்க, சீக்கிரமா மிட்சுகி இருக்கிற இடத்த கண்டுபிடி, இல்லன்னா அந்த பொருட்டோ சீக்கிரமா தப்பிச்சு போயிருவான். டெல்டாவும் கவாக்கிய பார்த்து நீ ஏன் ஏடா கிட்ட ரூடா பேசிட்டு இருக்க, நீ என்ன ரொம்ப கடுப்பேத்துற. கவாக்கியும் நீ என்ன வேணா நினைச்சிட்டு போ, எனக்கு அதை பத்தி ஒரு கவலை இல்ல. ஏடாவும் மிட்சுகி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவா. ஏடா கவாக்கி கிட்ட சொன்ன உடனே கவாக்கி அந்த இடத்துக்கு பறந்து போயிருவான். டெல்டாவோ என்ன அந்த கவாக்கி அதுக்குள்ள போயிட்டான். ஏடா நானும் கிளம்புறேன், கூடி சீக்கிரம் நான் அவனை உன்கிட்ட நல்லபடியா நடந்து வைக்கிறேன். ஏடாவும் தேங்க்யூ டெல்டா, கேர்ஃபுல்லா இரு, கவாக்கிய பத்திரமா பாத்துக்கோ. டெல்டாவும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே பறந்து போயிருவா. டெல்டாவும் கவாக்கி கிட்ட ஏடா உனக்காக ரொம்ப கவலைப்படுறா, அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சு, கவாக்கி நான் உனக்கு கண்டிப்பா கொண்டு வருவேன். கவாக்கியும் ஒருவேளை நான் என்னோட குறிக்கோள் அடைஞ்சிட்டேன்னா நானே இங்க இருந்து போயிருவேன் அப்படின்னு ரெண்டு பேரும் சரியான வேகத்துல பறந்து போவாங்க அந்த இடத்துக்கு. காட்டுக்குள்ள பார்த்தா ஒரு டென்டெயில் மான்ஸ்டர் அப்படியே அங்கங்க உலாவிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சிக்கமாரும் பொருட்டோவும் பேசிட்டு இருப்பாங்க மைண்ட் டிரான்ஸ்ஃபர் வழியா. பொருட்டோவும் ஷின்ஜூஸ் டிவென்ட்ரியை பத்தி நல்லாவே சொல்லுவான். சிக்கமாருவும் அப்படின்னா அந்த டென்டெயில்ஸ் உருமாறிட்டு இருக்கா, அதாவது ஒரு சின்ஜூஸா. ஆனா நீ சொல்றது என்னால நம்பவே முடியல. ஒரு டிவென்ட்ரி வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லா மனுஷங்களையும் கெஞ்சுட்ஸ்ல போட்டோம்ல, அதனால அந்த உலகமே கிட்டத்தட்ட இருண்டுரும். பொருட்டோவும் நம்ம ஒண்ணு இப்ப அந்த காலத்துல இல்ல. என்ன இல்ல கவாக்கிய ரெண்டு பேர்ல யாராவது டென்டெயில் சாப்பிட்டுச்சுன்னா அதுங்க உருமாறதை நிப்பாட்டிடும். அதுக்கப்புறம் சாக்கரா ஃப்ரூட் உருவாகும், அதோட இந்த உலகம் அழிஞ்சிடும். ஈனோ கூட இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பா. சிக்கமாருவும் இந்த டிவென்ட்ரியை பத்தி பேசும்போது ஞாபகம் வருது எனக்கு. டீம் 10ல இருக்கிற மொயோகி கூட கிளாக்ரீம் ட்ரீல மாட்டிக்கிட்டா. அது எதனால? பொருட்டோவும் அந்த கிளாக்ரீம் அவங்கள சாப்பிட்ட உடனே அவங்க சாக மாட்டாங்க, அதுக்கு பதிலா அவங்களோட சாக்கராவை மட்டும் தான் யூஸ் பண்ணும். அப்பதான் அதுங்களால மறுபிரிவு எடுத்து உயிர் வாழ முடியும். ஆனா எனக்கு இதை பத்தி உறுதியா தெரியாது. சிக்கமாருவும் பொருட்டோ இன்னும் உனக்கு இதை பத்தி என்னென்ன தெரியும் அப்படின்னு சிக்கமாரு கேட்கும்போது கவாக்கி கிட்ட இருந்து ஒரு கால் வரும். கவாக்கி பேசுறது பொருட்டோங்க கேட்கற மாதிரி ஈனோ செட் பண்ணி வச்சிருவா. கவாக்கியும் ஏடா பொருட்டோட லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டா, நான் இப்ப அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். அந்த பொருட்டோ அங்க அவன் என்ன பண்ணாலும் சரி நான் அவனை கண்டிப்பா விட மாட்டேன். டெல்டா முன்னாடி இருந்து அட்டாக் பண்ண போறா, அதுதான் சான்ஸ். நான் பொருட்டோவை பின்னாடில இருந்து அடிக்க போறேன். சிக்கமாருவும் பொறுமையா இருக்கு கவாக்கி, ரொம்ப அவசரப்படாத, அவன் முன்ன மாதிரி இல்லாம இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான், பேக்கப்புக்காக வெயிட் பண்ணு. கவாக்கியும் எனக்கு இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நீங்க என்ன அவனை தப்பிக்க வைக்க பாக்குறீங்களா? இது எல்லாத்தையும் பொருட்டோவும் கேட்டுட்டு இருப்பானா. பொருட்டோவும் நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் லார்டே அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோவை FTG யூஸ் பண்ணி மறைஞ்சு போயிருவான். கவாக்கியும் டெல்டாவும் அந்த இடத்துக்கு பார்த்தா அந்த இடத்துல பொருட்டோவே இல்ல. கவாக்கிக்கு ஒன்னும் புரியல. என்னால இப்ப பொருட்டோவை கொஞ்சம் கூட சென்ஸ் பண்ண முடியல, அவன் எப்படி திடீர்னு மறைஞ்சு போனான். டெல்டாவும் ஒருவேளை பொருட்டோ ஒன்ன சென்ஸ் பண்ணிருக்கலாம், அதனால அவன் தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்கு. கவாக்கியும் பொருட்டோ தப்பிச்சு போறது நினைச்சு செம்ம காண்டா இருப்பான். அதுக்கப்புறம் மிட்சுகி ஏடாவை நோக்கி வருவான். ஏடாவும் ஒரு முறை முறைப்பாளா. மிட்சுகியும் என்ன மன்னிச்சிருங்க ஏடா, நீங்க இந்த இடத்துல இருப்பீங்கன்னு தெரியாது, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏடாவும் நீ பொருட்டோவை தேடி போனதுக்கு அப்புறம் கவாக்கி உன்னதான் தேடி சொன்னான், ஆனா நான் பொருட்டோ இருக்கிற இடத்த தான் சொன்னேன். பொருட்டோ இருக்கிற இடத்த சொன்ன உடனே அவன் இந்த இடத்த விட்டு வேகமா போயிட்டான். மிட்சுகியும் ஒருவேளை கவாக்கி என்ன திட்டத்தை வேஸ்ட் ஆஃப் டைம் நினைச்சிருக்கலாம், அதனாலதான் அவன் பொருட்டோவை தேடி போனான். டே மூணு மிட்சுகியை பார்த்து இப்படி சொல்றியே, உனக்கு ரொம்ப ஃபீல் ஆகல, கவாக்கி உனக்கு கண்டுக்கலன்னு. மிட்சுகியும் எனக்கு ஒன்னும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இப்ப எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே படல, அதுவும் இங்க இவளை பார்த்ததுக்கு அப்புறம். ஏடா நான் உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் எனக்கு எமோஷனே என்ன தெரியாது, இந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ள வந்ததே இல்ல, இததான் லவ்னு சொல்லுவாங்க போல. ஏடாவும் நீ என்ன கரெக்ட் பண்ண பாக்குறியா, நீ நிஜமா உன் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க. மிட்சுகியும் இல்ல நீ சொல்றது தப்பு, உன்னோட சக்தியால தான் எனக்கு இந்த எமோஷன் கிடைச்சிருக்கு, அதனால நான் உனக்கு நன்றி தான் சொல்றேன். நான் மட்டும் உன்னை வாழ்க்கையில பார்க்காமலே இருந்தேன்னா இந்த லவ்ன்ற எமோஷன் எனக்கு எப்படி இருந்திருக்கும் கூட தெரியாது. நான் ஒருவேளை ஆர்டிபிஷியலா உருவாக்கப்பட்டதுன்றதாலதான் என்னால எந்த ஒரு எமோஷனும் எனக்குள்ள இல்லன்னு நினைக்கிறேன். ஆனா முதல் முறையா எனக்கு இந்த எமோஷன் வந்திருக்கு. எனக்குள்ள இருக்கிற எமோஷன் ஒண்ணு சாதாரண லவ் இல்ல. இன்னும் சொல்ல போனோம்னா எனக்கு என்ன பத்தியே முழுசா தெரியல, அதை பத்தி நான் பெருசா யோசிச்சது கூட இல்ல. நான் யாரை இவ்வளவு நாளா என்னோட சன்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அவன் தான் எனக்கு வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஆனா இப்ப எனக்கு அது கூட பெரிய விஷயமா தெரியல. ஆனா நான் இவ்வளவு நாளா தப்பா இருந்திருக்கேன். நான் வாழ்றதுக்கு நான் மட்டுமே போதும். நான் யாரை என்னோட சூரியனா நினைச்சிட்டு இருந்தனோ அவனோட பார்வை இப்ப என் மேல இருந்து போயிடுச்சு. நல்ல வேளை நான் இதை முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டேன். ஏடாவும் இதெல்லாம் உனக்கு பொருட்டோ தானே புரிய வச்சான், இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். மிட்சுகியும் முன்னாடியே விட இப்ப எனக்கு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு தான் நினைக்கிறேன், ஆனா ஏன் தெரியல. ஏடாவும் ஒரு உண்மையான லவ்னா நம்ம யாரை லவ் பண்றோமோ அவங்கள பத்தி நினைச்சா போதும் நம்ம இதே துடிப்பு பயங்கரமா ரைஸ் ஆகும், நம்ம செஸ்ட்ல ரொம்ப ரொம்ப டைட் ஆகும். ஆனா உனக்கு இது ஒண்ணு பெரிய விஷயம்லாம் இல்ல, என்னதான் இருந்தாலும் நீ என்னோட பவரால பாதிக்கப்பட்டிருக்க, அதனாலதான் நீ என்ன லவ் பண்ற. நீ இப்ப என் மேல வச்சிருக்கிறது ஒரு பொய்யான லவ் தான், வெறும் என் பவரால
உருவாக்கப்பட்டது. மிட்சுகி நீ சொல்றது கூட கரெக்டா இருக்கலாம், ஆனா நான் இப்ப ரொம்ப பயத்துல இருக்கேன். நான் யார் என்னோட சூரியனா நினைச்சனோ அவனை நான் கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. அதை நினைச்சுதான் நான் ரொம்ப ரொம்ப பயந்தேன். ஆனா நான் இப்ப அதை பத்தி யோசிக்கிறத நிப்பாட்டிட்டேன். ஏடாவும் நீயும் நானும் ஒண்ணும் நினைக்கிறல, நான் ரொம்ப கெட்ட பொண்ணு, நான் அதுக்கு சரிப்பட்டலாம் வரமாட்டேன். மிட்சுகியும் நான் ஒன்னும் அதை சொல்ல வரல, என்ன மன்னிச்சிடு, நான் வந்து லவ் பத்தி ஓவரா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏடாவும் பரவாயில்ல, நீயும் நானும் ஒருத்தவங்களால உருவாக்கப்பட்டவங்க தான், நம்மளுக்குள்ள நல்லா செட் ஆகும்னு நினைக்கிறேன். டேமன் அதை கேட்டு என்னது அதை கேட்டு மிட்சுகி வேற வெக்கப்படுவானா? ஏடாவும் கொஞ்சம் லைட்டா வெக்கமா, அதாவது நம்ம இப்ப லவ் பத்தி தானே பேசிட்டு இருக்கோம், நம்ம வேணா லவ் டிராமாவை பத்தி பேசலாம். அதுக்கு மிட்சுகியும் வெக்கப்பட்டுக்கிட்டு பேசலாமே, நல்லா பேசலாமே. அதுக்கப்புறம் ஐடா பொருட்டோ நினைச்சு நான் பொருட்டோ கிட்ட நிறைய பேச வேண்டியதுன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு இருப்பாளா. அதுக்கப்புறம் ஜூராவையும் ஹிடாரியும் காட்டுறாங்க. இந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு கிளாக்ரீம் உலாவிட்டு இருக்கும்ல, அந்த கிளாக்ரீம் வழியா ஹிடாரியும் ஜூராவும் வெளியே வருவாங்க. இப்ப எங்க இருக்காங்கன்னு பார்த்தா லீஃப் வில்லேஜோட என்ட்ரன்ஸ் கேட்ல இருக்காங்க. இந்த பக்கம் ஈனாவும் சிக்கமாரு கிட்ட நீ வந்து பொருட்டோ சொல்றத நம்பரியா? சிக்கமாரும் நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான விஷயம், இது ஒரு டாப் சீக்ரெட், இந்த சீக்ரெட் நீ யார்ட்டையும் சொல்லாத ஈனோ. சரி அதை விட நீ இதை பத்தி என்ன நினைக்கிற? ஈனாவும் பொருட்டோ சொன்னதை என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல, அதை நம்புறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பதான் சிக்கமாருக்கு ஒரு மெசேஜ் வரும். என்ன விஷயமானா லீஃப் வில்லேஜோட என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி 2 பேர் புதுசா வந்திருக்காங்க. அதுல ஒருத்தரோட சக்கரம் நல்லாவே மேட்ச் ஆகுது, ஒருத்தர் மட்டும் தான் யாருன்னு தெரியலையா. மேட்ச் ஆகிற சக்கரா வேற யாரோடதும் இல்ல, சாஸ்கியோட சக்கரா தான். சாஸ்கியோட சக்கரம்னா யாரு? ஹிடாரி. சிக்கமார் கிட்ட வந்து ஒருத்தரோட சக்கரம் நல்லாவே மேட்ச் ஆகுது, அது சாஸ்கியோட சக்கரம் சொல்லிட்டு சொல்லுவாங்களா. இந்த பக்கம் சாரடாவாலையும் சாஸ்கியை ஃபீல் பண்ண முடியுது. ஹிடாரியும் சரி ஒரு வழியா நம்ம வந்துட்டோம், எங்க இப்ப அந்த நருட்டோ உசுமாக்கி. ஜூராவும் எனக்கு அவன் எங்க இருக்கான்ற லொகேஷன் எனக்கு தெரியாது, ஆனா என்னால ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும் அப்படின்னு ஜூரா சொல்ல வரும்போது மேல ஒரு சில ஷினோபிஸ்லாம் இருப்பாங்க, இவங்க 2 பேரையும் தடுக்கிறதுக்காக. இந்த பக்கம் சிக்கமாருவை பார்த்தா அந்த இடத்துல இருந்து உடனே மக்களை எவாக்குவேஷன் பண்ணுங்க, அதுதான் இப்ப நம்ம முக்கிய குறிக்கோளா இருக்கணும். ஏடாவும் இந்த பக்கம் சிக்கமாரு கிட்ட பேசுவா. சிக்கமாருவும் என்ன மன்னிச்சிடு ஏடா, இப்ப நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், இப்ப என்னால உங்க கூட பேச முடியாது, நான் வேணா உங்ககிட்ட கொஞ்சம் லேட்டா பேசுறேன். ஏடாவும் நான் வந்து இப்ப இந்த லீஃப் வில்லேஜ்ல 2 பேர் வந்தாங்க, அவங்கள பத்தி தான் நான் பேச போறேன், அவங்க வரப்போறது எனக்கு முன்னாடியே ஃபீல் ஆச்சு, ஆனா நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும், நான் சீக்கிரமா சொல்லாததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. அவங்க 2 பேருமே ஷிஞ்சு, ஆனா அவங்கள பத்தின எந்த ஒரு சந்தேகமும் இல்ல, அவங்க கண்டிப்பா லீஃப் வில்லேஜோட எதிரி தான் அப்படின்னு ஜூராவையும் ஹிடாரியும் எதிர்க்க வந்த ஷினோபிஸ பார்த்தா ஜூரா வந்து உட் ஸ்டைல யூஸ் பண்ணி அவங்க எல்லாரும் பொழந்துட்டான். அதுக்கப்புறம் ஜூராவை பார்த்தா ஹிடாரி இங்க பாருன்னு சொல்லிட்டு புக் ஸ்டோரை காட்டுவான், இந்த கடையில ரேரான புக்கா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஜூராவும் கடைக்குள்ள போவான். இங்க இவ்வளவு புக் இருக்கிறத பார்த்து ஜூரா ரொம்ப ஷாக் ஆவான். ஹிடாரியும் அப்ப இங்கதான் நருட்டோ உசுமாக்கி இருக்கானா, அவன் எங்க அப்படின்னு ஹிடாரி பேசும்போது அப்ப திடீர்னு நம்ம கவாக்கி அட்டாக் பண்ண வருவான். ஜூராவும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருவான். கவாக்கி அவங்கள பார்த்து நீங்க எல்லாம் யாரு, எதுக்கு இந்த லீஃப் வில்லேஜுக்கு வந்திருக்கீங்க? ஜூராவும் அப்ப கடையை விட்டு வெளியே வந்து கடைக்கு முன்னாடி சண்டை போடாதீங்கடா, உங்களால இந்த பொக்கிஷமான புக் எல்லாம் டேமேஜ் ஆயிரும், அதுலயும் முக்கியமா நீ கவாக்கி அப்படின்னு ஜூரா கவாக்கி மேல உட்ஸ்டைல யூஸ் பண்ணி கவாக்கியை லாக் பண்ணிடுவான். கவாக்கியோட ஐயோட பவரை இப்பதான் ரிவீலே பண்றாங்க, அதாவது நேம. இதோட பேர் வந்து சுக்குனா ஹிக்குனோ. ஜூரா வந்து கவாக்கி அட்டாக் பண்ண வருவானா, அப்ப கவாக்கி சுக்குனா ஹிக்குனோவை போட்டு அந்த உஸ்டல் ட்ரீல இருந்து தப்பிச்சிருவான். அது மட்டும் இல்லாம ஜூராவோட உதக்கிட்ட இருந்தும் தப்பிச்சிருவான். அதுக்கப்புறம் கவாக்கியோட உடம்புல இருந்து ஒன்னு சயின்டிபிக்கா வெளியே வரும்ல, அதை வச்சு கவாக்கி ஜூராவை அட்டாக் பண்ண வருவான். ஆனா ஜூரா அதை அசால்ட்டா உடைச்சிருவான். ஜூரா இப்படி அசால்ட்டா உடைச்சதை பார்த்து கவாக்கிக்கு சரியான ஷாக்கு. ஜூராவும் எனக்கு ஒன்னு கொல்ல விருப்பம் இல்ல, ஏன்னா நீதான் ஒரு ஒட்டுச்சுக்கியாச்சே அப்படின்னு கவாக்கிய ஒரு உத விடுவான். கவாக்கி பறந்து ஒரு டேம்ல போய் விழுவான். அடி வாங்கினதுல கவாக்கி அங்கேயே மட்டை. டூ ப்ளூ வாட்டெக்ஸ்ல கவாக்கிய ரொம்ப வீக்கா காட்டுறாங்கல்ல. ஜூராவும் வானத்துல அப்படி பறக்கும்போது அங்கதான் இருக்கியா நருட்டோ உசுமாக்கின்னு நருட்டோ வாங்க ஃபீல் பண்ணுவான். இந்த பக்கம் கவாக்கியை பார்த்து ஆள் மட்டை தான். டெல்டாவும் கவாக்கி கிட்ட போயிட்டு ஏ கவாக்கி எந்திரி, இது தூங்குற நேரம் இல்ல. ஜூராவும் ஹிடாரி கிட்ட நருட்டோ உசுமாக்கி இதோ நம்ம பக்கத்துல தான் இருக்கான், ஹிடாரியும் உனக்கு கண்டிப்பா தெரியுமா? ஜூராவும் நருட்டோக்குள்ள வந்து 9 டெயில்ஸ் இருக்கு, மறுபிறவி எடுத்த அந்த டெய்லி பிஸ்ட் வந்து இன்னும் அவனுக்குள்ள தான் இருக்கும், அதை சென்ஸ் பண்ணாலே அவனை கண்டுபிடிச்சிடலாம். இப்ப என்னால அதை சென்ஸ் பண்ண முடியுது. சாரடாவும் சுமேரவும் இந்த இடத்த நோக்கி வருவாங்க. இந்த பக்கம் சாரடா வந்து பொருடு சொன்னதெல்லாம் யோசிச்சு பாப்பா, அதாவது சாஸ்கியா வந்து அந்த ட்ரீக்குள்ள மாட்டிருப்பான்னு சொல்லிருப்பான்ல, அதை சாரடாவை யோசிச்சு பார்த்துட்டு எங்க அப்பா வந்து இந்த ட்ரீக்குள்ள மாட்டிருக்காருன்னு பொருடு தான் சொன்னானே, அப்ப எப்படி எங்க அப்பா இங்க வந்திருப்பாரு அப்படின்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருப்பா. மற்றொரு பக்கம் ஷிகடாயி, இனோஜின்னு, சோச்சோ, ஹீமாவாரி இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வருவாங்க. ஜூராவை இவங்களை நோக்கி பட்டுன்னு குதிப்பான். இவங்க எல்லாம் ஸ்டாப் ஆகி ஷாக் ஆயிருவாங்க. ஜூரா வந்து ஒண்ணுமே புரியாம அப்படியே குழம்பி கிடப்பான். ஹிடாரியும் இதுல யாரு நருட்டோ உசுமாக்கின்னு கேட்பான். ஜூராவும் இதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே இல்ல, இங்க என்ன நடக்குது, இங்க என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலன்னு ஹீமாவாரியை பார்த்து ஜூரா குழம்பி கிடக்குறதோட இந்த சாப்டரை இதோட முடிச்சிட்டானுங்க. இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னன்னு. ஆக்சுவலா உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அந்த சாப்டரை சொல்ல போனா லேட்டா தான் போட்டேன், ஆனாலும் அப்படியே புரியாத புதிரா வச்சுப்போம். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா ஒரு 600 லைக்ஸ் தெரிவிக்க விடுங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இன்ஸ்டா ஐடி இருக்கு, அங்க போயிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு நம்ம சேனல்ல பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒருவேளை நீங்க சோகமா டிப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்க எல்லாரையும் நல்லா ஜாலியாக்கி விட்டுரும். சரி ஓகே, பை பாய். Game over.